புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சிக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சிக்கோ. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சிக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சிக்கோ. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவும் பகலும் படித்தாரு. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவும் பகலும் படித்தாரு. காந்தி எழுதவில்லை, நேரு மாமா எழுதவில்லை, அன்னைக்கு இருந்த தலைவர்களோ சீமான்களோ செல்வந்தரோ எவரும் எழுதவில்லை. எல்லோரும் முன்னுக்கு வர தயங்குது, பாபா சாஹிப்பால இந்தியா இன்னைக்கு இயங்குது. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவு பகலும் படித்தாரு. காந்தி எழுதவில்லை, நேரு எழுதவில்லை, அன்னைக்கு இருந்த தலைவர்களோ சீமான்களோ செல்வந்தரோ எவரை எழுதவில்லை. எல்லோரும் முன்னுக்கு வர தயங்குது, பாபா சாஹிப்பால இந்தியா இன்னைக்கு இயங்குது. வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு ஸ்கார்பியோல போறாருன்னா அண்ணல் அன்னைக்கு எழுதி வச்ச எழுத்துங்க. அரசு அமைச்சர் இன்னைக்கு பங்களாவோட வாழுறாரு, தேச தந்த அண்ணல் போட்ட பிச்சங்க. வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு ஸ்கார்பியோல போறாருன்னா அண்ணல் அன்னைக்கு எழுதி வச்ச எழுத்துங்க. அரசு அமைச்சர் இன்னைக்கு பங்களாவோட வாழுறாரு, தேச தந்த அண்ணல் போட்ட பிச்சங்க. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்துல நடக்குது. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்துல நடக்குது. பதவி வந்த பிறகு எங்க அம்பேத்கர மறக்குது. சாதி வெறி புடிச்சுக்குன்னு ஆடுவா, ஓட்டு வாங்கணும்னா அம்பேத்கர தேடுவா. போஸ்டர்ல ஐயா போட்டோ போடுவா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாலை வந்து போடுவா. வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு ஸ்கார்பியோல போறாருன்னா அண்ணன் அன்னைக்கு எழுதி வச்ச எழுத்துங்க. அரசு அமைச்சர் இன்னைக்கு பங்களாவோட வாழுறாரு, தேச தந்த அண்ணல் போட்ட பிச்சங்க. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்தில் நடக்குது. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்தில் நடக்குது. பதவி வந்த பிறகு எங்க அம்பேத்கர மறக்குது. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் அண்ணன் உள்ள வருவானுங்க. எல்லாமே போஸ்டர்ல ஒரு போட்டோ போட்டுருவானுங்க. கரெக்டா எலெக்ஷன் வரும்போது மட்டும் பாருங்க அவருடைய போட்டோ எல்லா கட்சியும் போடுவாங்க. என்னன்னா அப்படித்தானே காலங்காலமா அப்படிதான் நடக்குது. அந்த போட்டோ பார்த்துட்டு நம்மளும் எல்லாம் ஓட்டு போட்டுனுக்கிறோம். சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்தில் நடக்குது. பதவி வந்த பிறகு எங்க அம்பேத்கர மறக்குது. சாதி வெறி புடிச்சுக்குன்னு ஆடுவா, ஓட்டு வாங்கணும்னா பாபா சாஹிப்பை தேடுவா. போஸ்டர்ல ஐயா போட்டோ போடுவா, போட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டானா வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாலை வந்து போடுவா. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. கவர்மெண்ட்ல சொகுசா எட்டவர் வேலை செய்யற அண்ணலனுக்கு எழுதி வச்ச எழுத்துங்க. பென்ஷன் போனஸ் எல்லா சமுதாயத்துக்கும் வேணும்னு
பாபா சாஹிப் சொல்லி வச்ச கருத்துங்க. கவர்மெண்ட்ல சொகுசா 8 அவர் வேலை செய்யற அண்ணலனுக்கு எழுதி வச்ச எடுத்துங்க. பென்ஷன் போனஸ் எல்லா சமுதாயத்துக்கு வேணும்னு அம்பேத்கர் சொல்லி வச்ச கருத்துங்க. பெண்களுக்கு சம உரிமை சொத்துல பாகம் கொடுக்கணும், எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். அரசு வேலை பெண்களுக்கு பிரசவ லீவு கொடுக்கணும், பிரசவம் முடிஞ்சு வர வரைக்கும் சம்பளம் கரெக்டா கொடுக்கணும். உங்களுக்காக உழைத்தார் அவர் சிலையை எதுக்கு உடைக்கணும்? கொஞ்சம் தாங்க பாடி இருக்க பாட்டுல அவர் எழுதி வச்சது நிறைய இது ஏட்டுல. பாபா சாஹிப் வரலாற படிச்சு பாருங்க வீட்டுல, அவர் சிலைய பார்த்தா வணக்கம் பண்ணுவார் ரோட்டுல. கவர்மெண்ட்ல சொகுசா 8 அவர் வேலை செய்யற அண்ணலனுக்கு எழுதி வச்ச எழுத்துங்க. பென்ஷன் போனஸ் எல்லா சமுதாயத்துக்கும் வேணும்னு அம்பேத்கர் சொல்லி வச்ச கருத்துங்க. பெண்களுக்கு சம உரிமை சொத்துல பாக கொடுக்கணும், எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். அரசு வேலை பெண்களுக்கு பிரசவ லீவு கொடுக்கணும், பிரசவம் முடிஞ்சு வர வரைக்கும் சம்பளம் கரெக்டா கொடுக்கணும். உங்களுக்காக உழைத்தா அவர் சிலையை எதுக்கு உடைக்கணும்? கொஞ்சம் தாங்க பாடி இருக்க பாட்டுல அவர் எழுதி வச்சது நிறைய இது ஏட்டுல. அம்பேத்கர் வரலாற படிச்சு பாருங்க வீட்டுல, அவர் சிலைய பார்த்த வணக்கம் பண்ணுவார் ரோட்டுல. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவு பகல படித்தாரு. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவும் பகலும் படித்தாரு. காந்தி எழுதவில்லை, நேரு மாமா எழுதவில்லை, அன்னைக்கு இருந்த தலைவர்களோ சீமான்களோ செல்வந்தனோ எவனும் எழுதவில்லை. எல்லாரும் முன்னுக்கு வர தயங்குது, பாபா சாஹிப்பால இந்தியா இன்னைக்கு இயங்குது. ஜெய் பீம். நன்றி. பாபா சாஹிப் அம்பேத்கரால் எழுதப்பட்ட சட்டத்தின் வாயிலாக இன்று